ரைட். அடுத்த கேள்வியாக கவனிங்க. 2022ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 14வது எம்சிக்யூ வினா. இந்த வினா யூனிட் 12 12வது அலகுல ஐந்து கன்செப்ட் இருக்குது இல்லையா? 12வது அலகுல 5 கன்செப்ட் இருக்குது. அதுல முதலாவது கன்செப்ட் இரசாயன சமநிலைங்கிற அந்த கன்செப்ட்ல இருந்து கேள்வி வந்திருக்குது. ரைட். இந்த கேள்வி எவ்வாறு செய்து கொள்வது சொல்லி பார்ப்போம். ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் H2S கேஸின் ஒரு குறித்த எண்ணிக்கையிலான மூல்கள் ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட 1 டெசிமீட்டருக்கு மூடிய விரட்ட கொள்கலத்தினுள்ளே புகுத்தப்பட்டு இத்தொகுதி கீழே காட்டப்பட்டுள்ளவாறு சமநிலை அடையப்பட்டது. என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், ஒரு டெசிமீட்டருக்கு கனவளவுடைய ஒரு வெற்றிடமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம், இதுக்குள்ள என்ன செய்யப்படுகிறது? குறித்த அளவிலான H2S கேஸ் செலுத்தப்படுகிறது. H2S கேஸ் செலுத்திட்டு விடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு சமநிலை உண்டாகும். எப்படி அந்த சமநிலை உண்டாகிறது என்று சொன்னா, நாங்க சேர்த்தோம் இல்லையா H2S கேஸ், சேர்க்கப்பட்ட H2S கேஸ் இருக்குத்தானே, அதுல கொஞ்சம் H2S கேஸ் அழிகிறது. அதுல கொஞ்சம் H2S கேஸ் தாக்கம் இருந்து அழிகிறது. அழிந்து அதற்கு பதிலாக என்ன உண்டாகிறது என்று சொன்னா H2 கேஸும் உண்டாகிறது. குறித்த அளவான H2S கேஸ் தாக்கம் இருந்து அழிந்து அதற்கு பதிலாக என்ன உண்டாகிறது? H2 கேஸும் உண்டாகிறது. உண்டாகி இப்ப சமநிலை அடைகிறது. சமநிலை அடைகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? H2S கேஸ் மிச்சமாக இருக்குது. அதே போல H2S உண்டானது, H2 கேஸ் உண்டானது. மிச்சமிக்கக்கூடிய H2S கேஸோட உருவாகின H2 கேஸும் சமநிலையில் இருக்குது. ரைட். சோ கவனிங்க. சமநிலை H2S கேஸின் ஒரு பின்னம் x கூட்டுப்பிரிகை அடைந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ சேர்த்தவதான H2S கேஸ், அதுல கொஞ்சம் H2S கேஸ் தாக்கம் இருந்து அழிந்திருக்கு. கொஞ்சம் H2S கேஸ் என்ன செஞ்சிருக்கு? தாக்கம் இருந்து அழிந்திருக்கு. அழிந்த அந்த H2S கேஸ் மூலரவ பத்தி பேசல. தாக்கம் இருந்து அழிந்த அந்த H2S கேஸ் பின்னம் x என்று சொல்லப்படுது. கொஞ்சம் H2S கேஸ் தாக்கம் இருந்து அழிகிறது. அழிந்து போன அந்த H2S கேஸ் பின்னம் x அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரைட். அடுத்தது சொல்றாங்க, சமநிலை கொள்கலத்தில் உள்ள மொத்த முக்கம் P ஆக இருந்தது. சமநிலையில கொள்கலத்துல மொத்த முக்கம் P ஆக இருந்தது. சமநிலையில் காணப்படக்கூடிய எல்லா தாக்கமும் நடந்து முடிச்சு. தாக்கம் எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு பிறகு இப்ப தொகுதி சமநிலையில இருக்குது. சமநிலையில தொகுதியில் உள்ள மொத்த முக்கம் P என்று சொல்லப்படுது. ரைட். பின்வரும் எது தொகுதியின் சமநிலை மாறிலி KP தருகின்றது? பின்வரும் எது தொகுதியின் சமநிலை மாறிலி KP தருகிறது என்று சொல்லி கேள்வியா கேட்கிறான். சோ இந்த தொகுதியின் KP பெருமானம் நான் காணும். சோ கவனிங்க, இந்த KP எது சார்பாக இருக்க வேண்டும்? x, p சார்பாக தான் இருக்க வேண்டும். இந்த KP பெருமானமானது எது சார்பாக இருக்கிறது? x, p சார்பாக தான் இருக்க வேண்டும். ஏடா எங்கட ஆன்சர் அப்படித்தான் தந்திருக்கிறாங்க இல்லையா? ரைட். எப்படி காண்றதுன்னு சொல்லி பாருங்க. சோ கவனிங்க, ஆரம்ப மூல் H2S கேஸ் தானே ஒரு குறித்தளவு சேர்க்கப்படுகிறது. ரைட். ஆரம்ப மூல் n மோல் என்று சொல்லி எடுப்போம். H2S கேஸ் ஆரம்ப மூல் அளவு n மோல் என்று சொல்லி நாங்கள் எடுப்போம். ரைட். இதுவும் இல்ல ஆரம்பத்துல ரெண்டு இருக்குமா? இருக்கா? ரைட். ஆரம்ப மூலாக H2S கேஸ் எடுக்கப்படுகிறது, n மோல் எடுக்கப்படுகிறது. ரைட். சோ கவனிங்க, இதுல கொஞ்சம் H2S கேஸ் தாக்கம் புரிந்திருக்கும் இல்லையா? கொஞ்சம் H2S கேஸ் தாக்கம் புரிந்திருக்கு. ரைட். தாக்கம் புரிந்த மூல் ரைட். தாக்கம் புரிந்த மூல் அளவு ரைட். நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா N1 மூல் சொல்லி எடுக்கிறேன். தாக்கம் புரிந்த மூல நான் N1 மூல் என்று சொல்லி எடுக்கிறேன். அப்ப இது N1 தாக்கம் புரிந்த என்று சொன்னா இது எவ்வளவு உண்டாகி இருக்கும்? P சமானம் 2 P சமானம் 2. சோ இது N1 மோல் தாக்கம் புரிந்து என்று சொன்னா தாக்கம் புரிந்ததுக்காக மைனஸ் போடுறேன். இது N1 மோல் தாக்கம் புரிந்து என்று சொன்னா இதுவும் N1 மோல் உண்டாகி இருக்கும். ஏன்னா P சமானம் சமன் தானே. சோ N1 மோல் உண்டாகி இருக்கும். உண்டாகியதுனால பிளஸ் போடு. உண்டாகியதுங்கிறதுனால பிளஸ் போட்டுருக்கிறேன். தாக்கம் இருந்தது அழிந்ததுங்கிறதுனா மைனஸ் போட்டுருக்கிறேன். அப்ப N1 மோல் உண்டாகும். இது எவ்வளவு உண்டாகும்? P சமானம் 2 P சமானம் 1 அரைவாசி இல்லையா? அரைவாசி உண்டாகும். N1/2 உண்டாகும். உண்டாகிறதுனால பிளஸ் போடு. N1/2 உண்டாகும். ரைட். இப்ப கவனிங்க என்ன சொன்னாங்க.
தாக்கம் புரிந்த மூல அளவை பத்தி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, தாக்கம் புரிந்த மூல அளவை பத்தி எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, தாக்கம் புரிந்த பின்னம் H2S கேஸ் தாக்கம் புரிந்த பின்னம் X ன்னு சொல்றாங்க. தாக்கம் புரிந்த பின்னம் என்கிறது தாக்கம் புரிந்த மூல அளவின் கீழே தாக்கம் புரிந்த மூல் அதுக்கு கீழே ஆரம்பம். இதானே பின்னம். ரைட். நேரடியாக தாக்கம் புரிந்த மூல அளவை பத்தி சொல்லல. எங்களோட கேள்வியில என்ன சொல்றாங்க? தாக்கம் புரிந்த பின்னம், தாக்கம் புரிந்த பின்னம். அப்ப தாக்கம் புரிந்த பின்னம்ங்கிறது தாக்கம் புரிந்த மூல அளவின் கீழே ஆரம்பமும் என்று சொல்லி எடுப்போம். தாக்கம் புரிந்த மூல அளவின் கீழே ஆரம்பமும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? எடுப்போம். ரைட். சோ கவனிங்க. x சமன் தாக்கம் புரிந்த மூல அளவு n1, ஆரம்ப மூல அளவு n. அப்ப n1 சமன் என்ன? nx. n1 சமன் என்ன? nx. ரைட். சோ கவனிங்க. தாக்கம் புரிந்த மூல் n1 க்கு பதிலாக நாம போடலாம் என்ன? nx மூல். n1 உண்டாகிறது. அப்ப என்ன உண்டாகி இருக்கும்? nx மூல் உண்டாகி இருக்கும். எவ்வளவு உண்டாகி இருக்கும்? n1/2. n1 க்கு பதிலாக nx/2 மூல் உண்டாகும். nx/2. இப்ப எல்லாம் நடந்து முடிஞ்சு. இதுக்கு பதிலாக தான் nx, n1 க்கு பதிலாக nx, n1/2 க்கு பதிலாக nx/2 போட்டிருக்கிறேன். இப்ப தாக்கமெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு சமநிலை அடையுது இல்லையா? தாக்கமெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு சமநிலை அடைகிறது. சமநிலை மூல். சமநிலை மூல். சோ கவனிங்க. ஆரம்ப மூல் n1 மூல். ஆரம்ப மூல் n மூல். தாக்கம் வருது nx. தாக்கம் வருது என்ன? nx. ரைட். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு? n minus nx மூல் இருக்கு. ஆரம்ப மூல் n மூல், தாக்கம் வருது nx மூல். அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? n minus nx மூல் இருக்கு. ரைட். இப்ப கவனிங்க. nx மூல் உண்டாகுது இல்லையா? nx மூல் உண்டாகுது. இது nx/2 மூல் உண்டாகுது. உண்டாகின எல்லாம் சமநிலையில் இருக்கு இல்லையா? உண்டாகின எல்லாமே சமநிலையில் இருக்கு. பிளஸ் போட தேவையில்லை. ரைட். nx/2 மூல் உண்டாகி இருக்கு. உண்டாகின எல்லாமே சமநிலையில் இருக்கு. ரைட். சோ இந்த மாதிரி சமநிலை மூலாக இருக்கு. இது சமநிலையில் உள்ள கண்டிஷன். இது சமநிலையில் உள்ள கண்டிஷன். ஆக இருக்கு. ரைட். இப்ப கவனிங்க. n டோட்டல் மொத்த மூல எண்ணிக்கை. n டோட்டல் மொத்த மூல எண்ணிக்கை. இந்த மூணையும் என்ன செய்யணும்? நாங்க கூட்டணும். n minus nx plus nx plus nx/2. ரைட். இந்த minus nx இந்த nx என்ன செய்யுது? கேன்சல் ஆகுது. மிச்சம் என்ன? n உம் nx/2 மிச்சம். அப்ப எவ்வளவு வரும்? n சக nx/2. ரைட். இதுல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா n/2 கோமஸ் எடுப்போம். பொதுவாக இருக்கும். n/2 பொதுவாக இருக்கும். அப்ப என்ன வருது? இடத்துல என்ன வரும்? 2 வரும் இல்லையா? 2 சக n/2 பொதுவாக எடுத்தா என்ன வரும்? இடத்துல x வரும். n/2 2 சக x. இதான் n டோட்டல் மொத்த மூல எண்ணிக்கையாக இருக்கு. சமநிலையில் மொத்த மூல எண்ணிக்கையாக இருக்கு. ரைட். இப்ப கவனிங்க. சமநிலையில ரைட். நாம டைரக்டா kp ന്റെ கோவை எழுதுவோமே. டைரக்டாக என்ன செய்வோம்? kp கான கோவை என்ன செய்வோம்? எழுதி கொள்வோம். ரைட். அல்லது சரி ஓகே நான் மூல் பின்னத்தை கண்டு ரைட் நான் டைரக்டா kp பெருமானத்தை கோவை எழுதுறேன். சோ கவனிங்க. kp சமன் p of H2 gas into p of H2 gas இந்த வர்க்கம். இந்த p சமமான வர்க்கம். p of H2 gas முனுக்கு இது இருக்குது. சோ வர்க்கம் into p of H2 gas இன் கீழ p of H2S gas. ரைட். இந்த kp பெருமானம் தான் நம்மளுடைய கேள்வி. இந்த kp பெருமானம் தான் நம்மிடத்துல கேட்கப்படுகின்ற கேள்வி. ரைட். சோ கவனிங்க. p of H2 gas இந்த வர்க்கம்
முதல்ல பிஎஃப் H2 கேஸுக்கு நம்ம என்ன போடுவோம்? மூல் பின்னம் இன்டு மொத்த முக்கம். இந்த தொகுதியில மொத்த முக்கம் P. இந்த தொகுதியில மொத்த முக்கம் என்ன? P. மூல் பின்னம் இன்டு மொத்த முக்கம். மூல் பின்னம் இன்டு மொத்த முக்கம். ரைட். மூல் பின்னம் கவனிங்க. மூல் பின்னம்ங்கிறது அதோட சொந்த மூலின் கீழ, அதோட சொந்த மூலின் கீழ மொத்த மூல். ரைட். NX இன் கீழ NX இன் கீழ மொத்த மூல் என்ன இருக்கு? N/2 2 சக x. N/2 2 சக x into P. மூல் பின்னம் இன்டு மொத்த முக்கம். மூல் பின்னம் இன்டு மொத்த முக்கம். இதுல வர்க்கம் n. இதுல வர்க்கம் n. அடுத்த கவனிங்க. P of H2 gas. மூல் பின்னம் இன்டு மொத்த முக்கம். மூல் பின்னம் என்ன? NX/2. NX/2 over மொத்த மூல் N/2 சக N/2 into N/2 into 2 சக x into P into P. அதன் கீழ P of H2S gas இந்த வர்க்கம் இல்லையா? P of H2S gas இந்த வர்க்கம். ரைட். P of H2S gas இந்த வர்க்கம். இந்த வர்க்கம் P of H2S gas இந்த வர்க்கம். ரைட். சோ கவனிங்க. P of H2S gas இந்த வர்க்கம் என்ன? அதோட சொந்த மூல் n minus nx. n minus nx மொத்த மூலோ N/2 2 சக x. N/2 2 சக x into P. மூல் பின்னம் இன்டு மொத்த முக்கம். மூல் பின்னம் இன்டு மொத்த முக்கம். இதுட வர்க்கம். இதுட வர்க்கம். இப்படி நாம என்ன செய்யலாம்? செய்து கொள்ள முடியும். ரைட். இப்ப கவனிங்க. இது சமன் KP சமன் KP சமன். இப்ப கவனிங்க. இந்த n எல்லாம் கேன்சல் இல்லையா? n இங்க n இந்த n கேன்சல். இங்க கவனிங்க. n minus nx தான். ரைட். இதுல என்ன நாங்க காமர்ஸ் எடுக்கலாம் இல்லையா? பொதுவாக எடுக்கலாம் தானே? இது ரெண்டுல என்ன நாங்க பொதுவாக எடுக்கலாம் தானே? என்ன நாங்க பொதுவாக எடுக்க இல்லையா? என்ன நாங்க பொதுவாக எடுத்தேன்னு சொன்னா இந்த எண்ணம் என்ன செய்ய வெட்டப்படும். இந்த எண்ணம் என்ன செய்ய வெட்டப்படும். ரைட். இப்ப கவனிங்க. அப்ப எல்லா கோவையிலும் என்னங்கிறது இல்லாம போயிடும். எல்லா கோவைகளையும் என்ன செஞ்சிடும்? என்னங்கிறது இல்லாம போயிடும். ரைட். அடுத்தது கவனிங்க. இவரத்துல ஒரு p வர்க்கம், இவரத்துல ஒரு p வர்க்கம் இருக்கு. இவரத்துலயும் ஒரு p வர்க்கம் இருக்கு. இந்த p வர்க்கம் கேன்சல் ஆகுது. அந்த ரெண்டு p வர்க்கம் கேன்சல். இவரத்துல என்ன இருக்கும்? மிச்சமாக p இருக்கு. அடுத்தது கவனிங்க. இந்த ரெண்டு மேல போகும் தானே? ரைட். சோ கவனிங்க. இந்த இடத்துல இவரத்தையும் வர்க்கம் தானே? இந்த ரெண்டு வெட்டப்படும் இல்லையா? இந்த ரெண்டும் என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். இந்த இரண்டும் என்ன செய்யப்படும்? வெட்டப்படும். இந்த 2 சக x ന്റെ வர்க்கம், இவரது ஒரு வர்க்கம், இவரது வர்க்கம். 2 சக x ന്റെ வர்க்கம், 2 சக x ന്റെ வர்க்கம் ரெண்டு வெட்டப்படும். இவரது வர்க்கம் இருக்குது, இவரது வர்க்கம் இருக்குது. 2 சக x ന്റെ வர்க்கம், 2 சக x ന്റെ வர்க்கம் ரெண்டுமே வெட்டப்படும். ரைட். அப்போ இதெல்லாமே வெட்டப்படக்கூடிய கணியங்கள். அப்போ இவரது என்ன மிச்சம் இருக்குது? x இருக்கு. இவரது ஒரு வர்க்கம் இருக்கு, x வர்க்கம். ரைட். இத கவனிப்போமே. சொன்னா இடத்துல என்ன இருக்கு? 1 sin x இருக்கு. இந்த என்ன நம்ம வெளியில எடுத்து பொதுவா அப்ப இடத்துல என்ன இருக்கு? 1 sin x இருக்கு. 1 sin x இருக்கு. இந்த p எல்லாம் வெட்டப்பட்டுட்டு, இந்த 2 sin x எல்லாம் வெட்டப்பட்டுட்டு, இந்த n எல்லாம் வெட்டப்பட்டு, எல்லாமே வெட்டப்பட்டுட்டு 1 sin இடத்துல வர்க்கம் இருக்கு. 1 sin x ന്റെ வர்க்கம். 1 sin x ന്റെ வர்க்கம். ரைட். இவரத்துல என்ன சொல்லி கவனிப்போம். into இந்த எல்லாம் வெட்டப்பட்டு, இந்த ரெண்டு எல்லாம் வெட்டப்பட்டுடும். இவரது x மட்டும் மிச்சம். x into p இன் கீழ
2 சக x மிச்சம் 2 சக x. இப்போ என்ன ஆன்சர்? kp சமன் x கனம் p ஓவர் 1 minus x இந்த வர்க்கம் into 2 சக x. இப்படி நான் என்ன செய்யலாம்? ஆன்சர் எடுக்க முடியும். எத்தனையாவது ஆன்சர்? மூன்றாவது ஆன்சர் இல்லையா? x கனம் p க்குள்ள 1 minus x வர்க்கம் into 2 சக x. மூன்றாவது ஆன்சர் என்ன செய்யலாம்? நாங்கள் தெரிவு செய்ய முடியும். ரைட். இது ஒரு வே. இன்னொரு மெத்தட்ல நாங்க செய்யலாம். அந்த மெத்தட் செஞ்சுட்டு நீங்க முடிவெடுங்க இந்த கேள்விக்கு எந்த வே லேஸ், எந்த வேல செஞ்சா நம்ம குயிக்கா ஆன்சர் எடுக்கலாம்ங்கறத நீங்க ஐடியாவா எடுத்துக்கொள்ளுங்க. நான் ரெண்டாவது மெத்தட் செஞ்சு காட்டுறேன். செஞ்சதுக்கு பிறகு நீங்க முடிவெடுங்க எந்த மெத்தட் ஈஸி அப்படின்னு சொல்லி. சரி? ரைட். இந்த கேள்வியை செய்யக்கூடிய இரண்டாவது முறை என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். என்னன்னு சொன்னா p நேர்விகித சமன் என்னன்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. p நேர்விகித சமன் n எப்ப பயன்படுத்தலாம்? கனவளவு மாற இல்ல, வெப்பநிலை மாறல. கனவளவு வெப்பநிலை மாறாத சந்தர்ப்பத்துல p நேர்விகித சமன் n என்கிற சமன்பாடை நாம பயன்படுத்தலாம். அதாவது மூல் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க அமுக்கத்தை பெரிதுட்டு என்ன செய்யலாம்? செய்து கொள்ளலாம். ரைட். அப்ப இந்த கேள்வியை நான் அமுக்கம் சார்பாக அமுக்கத்தை போட்டு இந்த கேள்வி செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஆரம்பத்துல H2S கேஸ் தானே இருந்துச்சு. தொகுதிக்குள்ள ஆரம்பத்துல H2S கேஸ் தான் இருக்குது. அது ஆரம்ப அமுக்கத்தை நான் P1 என்று சொல்லி எடுக்கிறேன். ஆரம்ப அமுக்கம் P1. ஆரம்ப அமுக்கம் P1. ஆரம்பத்துல H2 கேஸும் இல்ல, H2 கேஸும் இல்ல. ரைட். ஆரம்ப அமுக்கம் என்ன? P1. இப்போ H2S கேஸ் என்ன செய்கிறது? கொஞ்சம் தாக்கம் புரிகிறது. H2S கேஸ் கொஞ்சம் தாக்கம் புரிகிறது. அப்ப கொஞ்சம் அமுக்கம் என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கு இல்லையா? ரைட். இதுவரை உண்டாகும். அப்ப இதெல்லாம் அமுக்கம் என்ன செய்யுது? அதிகரிக்கும் இல்லையா? ரைட். அப்ப கவனிங்க, குறைந்த அல்லது அதிகரித்த அமுக்கம், குறைந்த அல்லது அதிகரித்த அமுக்கம். H2S கேஸ் தாக்கம் புரிகிறது. அப்ப மூல அளவு குறைவு ஏற்படும். சோ அமுக்கத்துல குறைவு ஏற்படும். அப்ப P2 அமுக்கம் குறைந்து வெச்சுக்கொள்ளும். P2 அமுக்கம் குறைகிறது. ரைட். H2S கேஸ் தாக்கம் கொடுத்த அளவுக்கு சமனான அளவு H2 கேஸ் உண்டாகிருக்கு. ஏன்? P சமானம் 2, P சமானம் 2. சோ இது தாக்கம் கொடுத்த அளவுக்கு இது என்ன செஞ்சிருக்கு? உண்டாகிருக்கு. இது தாக்கம் கொடுத்த அளவுக்கு இது என்ன செஞ்சிருக்கு? உண்டாகிருக்கு. சோ P2 அமுக்கம் குறைந்திருந்தால் இங்க P2 அமுக்கம் என்ன செஞ்சிருக்கு? உருவாகி இருக்கு. அடுத்து கவனிங்க, P சமானம் 2, P சமானம் 1 இல்லையா? அப்ப இதுல அரைவாசி என்ன செஞ்சிருக்கு? உண்டாகி இருக்கு. இது தாக்கம் இருந்த மூல அளவின் அரைவாசி இது உண்டாகி இருக்கு. அப்ப எவ்வளவு அமுக்கம் இருக்கும்? P2/2 உருவாகும். P2/2 உருவாகும். ரைட். P2/2 உருவாகும். ரைட். இப்ப கவனிங்க, தாக்கம் எல்லாம் நடந்து முடித்து ஒரு சமநிலை அமுக்கம். சமநிலை அமுக்கம் என்ன இருக்கும்? P1 P2. P1 P2. ஆரம்ப அமுக்கம் P1, குறைந்த அமுக்கம் P2. அப்ப இப்ப எவ்வளவு இருக்கும்? P1 P2. ஆரம்பத்துல இல்ல, இப்ப உருவாகினது அமுக்கம் தான். இப்ப சமநிலை அமுக்கமாக இருக்கும் P2. இந்த சமநிலை அமுக்கம் என்ன இருக்கும்? P2/2. என்ன உருவானதுதான் இப்ப இருக்கும். சோ P2/2. ரைட். அப்போ இந்த மாதிரி சமநிலை அமுக்கங்கள் காணப்படும். இப்ப கவனிங்க, எங்கிட்ட கேள்வியில சொல்றாங்க என்ன? H2S கேஸ் எவ்வளவு தாக்கம் புரிஞ்சிச்சுங்கிறத பின்னம் சார்பாக சொல்றாங்க. H2S கேஸ் தாக்கம் புரிந்த பின்னம் ஸ்மால் x ன்னு சொல்றாங்க. H2S கேஸ் தாக்கம் புரிந்த பின்னம் ஸ்மால் x ன்னு சொல்றாங்க. நாம அமுக்கம் சார்பாக தான சொல்ல போறோம். சோ கவனிங்க, x சமன் அந்த தாக்கம் புரிந்த பின்னம் x சமன் குறைந்த அமுக்கத்தின் கீழே ஆரம்ப அமுக்கம், குறைந்த அமுக்கத்தின் கீழே ஆரம்ப அமுக்கம் x சமன் எவ்வளவு குறைஞ்சிச்சு? P2. எவ்வளவு குறைஞ்சிச்சு? P2. ஆரம்ப அமுக்கம் எவ்வளவு? P1. அப்ப P2 சமன் என்ன வரும்? P2 சமன் x into P1. P2 சமன் x into P1. இப்ப கவனிங்க, அப்ப P2 க்கு பதிலாக நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா x into P1 போட போறேன். கவனிங்க, P1
மைனஸ் p2 க்கு பதிலாக என்ன x into p1 p2 க்கு பதிலாக x into p1 p2 by 2 க்கு பதிலாக x into p1 இன் கீழ 2 ரைட். அப்ப சமநிலை அமுக்கங்கள் இதுதான் என்ன சமநிலை அமுக்கங்களாக இருக்குது. இதான் என்ன சமநிலை அமுக்கங்களாக இருக்குது. ரைட். இப்ப சொல்றாங்க மொத்த அமுக்கம் எவ்வளவு சொல்றாங்க. மொத்த அமுக்கம் p total இல்லையா, மொத்த அமுக்கம் p என்று சொல்றாங்க. மொத்த அமுக்கம் எவ்வளவு p என்று சொல்லப்படுது. ரைட். மொத்த அமுக்கம்ங்கிறது எது? ഇതിന്റെ അമുക്കം സഹ ഇതിന്റെ അമുക്കം സഹ ഇതിന്റെ അമുക്കം இந்த மூணையும் கூட்டினா தான் மொத்த அமுக்கம் வர போகுது. சோ அப்ப நாங்க மூணையும் கூட்டுவோமே. சோ கவனிங்க p1 minus xp1 सह xp1 सह xp1 by 2 இது சமன் என்ன p. மொத்த அமுக்கம்ங்கிறது எல்லாத்தையும் கூட்டி வாருது. p1 minus xp1 ಇದರ ಅಮುಕಂ ಸಹ xp1 ಇದರ ಅಮುಕಂ ಸಹ xp1 by 2 ಇದರ ಅಮುಕಂ ರೈಟ್ ಸಮ p. இப்ப இந்த xp1 இந்த xp1 கேன்சல் p1 சக xp1 by 2 சமம் என்ன p. அப்ப இதுல நாங்க p1 by 2 பொதுவாக எடுப்போம். p1 by 2 பொதுவாக எடுத்தால் இவர்ட்ட என்ன வரும்? இவர்ட்ட என்ன வரும்? 2 வரும். 2 சக x சமம் என்ன p. p1 by 2 into 2 சக x சமம் என்ன p என்று சொல்லுவது. சமம் p சமம் p ரைட். இப்ப கவனிங்க நாங்க இந்த இடத்துல என்ன செய்வோம் என்று சொன்னால் p1 எடுப்போமே p1 க்கு பதிலாக என்ன எடுக்கலாம்? p1 க்கு பதிலாக 2p இன் கீழ 2p இன் கீழ 2 சக x. இந்த p1 நாங்க எதுவாய் மாற்றம் செய்தால் இந்த 2 இங்கே வந்து பெருக்கப்படும். 2 சக x பிரிக்கப்படும். p1 சமம் 2p இன் கீழ 2 சக x ரைட். அப்போ p1 க்கான கோவை எடுத்துக்கிறோம். இப்போ நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னா kp க்கான கோவை எடுப்போம். kp தான் நம்ம கேள்வி. சோ kp தான் நம்ம கேள்வி. kp சமம் என்ன p of h2 gas இந்த வர்க்கம் into p of h2 gas அதன் கீழ p of h2 gas இந்த வர்க்கம். ரைட். சோ கவனிங்க kp சமம் p of h2 gas இந்த வர்க்கம் xp1 இந்த வர்க்கம் x into p1 க்கு பதிலாக என்ன 2p இன் கீழ 2 சக x 2p இன் கீழ 2 சக x 2p இன் கீழ 2 சக x இதன் வர்க்கம் into p of h2 gas xp1 by 2 x by 2 into p1 x by 2 into p1 x by 2 into p1 p1 க்கு பதிலா என்ன 2p ங்கல 2 சக x 2p ங்கல 2 சக x ரைட். இதன் கீழ p of h2s gas ന്റെ வர்க்கம் இல்லையா? p of h2s gas ന്റെ வர்க்கம்ங்கிறது என்ன p1 minus xp1 p1 minus p1 க்கு பதிலா என்ன போடலாம் ரைட் p1 minus xp1 நாங்க இதுல p1 பொதுவாக எடுக்கலாம் இல்லையா? p1 பொதுவாக எடுத்தா 1 minus x. அப்ப 1 minus x into p1 க்கு பதிலாக நாங்கள் பிரதியிட முடியும். p1 க்கு பதிலாக நாங்கள் பிரதியிட முடியும் 2p இன் கீழ 2 சக x 2p இன் கீழ 2 சக x என்று சொல்லி என்ன செய்யலாம்? பிரதியிடல் செய்ய முடியும். 2p இன் கீழ 2 சக x 1 minus x into p1 க்கு பதிலாக என்ன 2p இன் கீழ 2 சக x இதன் வர்க்கம் இப்ப சமன் kp சமன். இப்ப கவனிங்க இதுல நாங்க இந்த இவர்ட்ட வர்க்கம் இருக்குது இந்த ரெண்டு இடத்துல வர்க்கம் இருக்குது இல்லையா?
இந்த 2 சக x ന്റെ വർഗ്ഗം இந்த 2 சக x ന്റെ വർഗ്ഗം கேன்சல் தானே இவர்ட்ட 2 சக x இவர்ட்ட 2 சக x വർഗ്ഗம் ரெண்டுமே கேன்சல் ஆகும் ரெண்டுமே இல்லாம போயிடும் அடுத்தது கவனிங்க இவர்ட்ட என்ன இருக்கு இவர்ட்ட 2p இருக்கு இவர்ட்ட 2p இருக்கு இவர்ட்ட 2p இருக்கு அப்ப இந்த 2p க்கு வர்க்கம் இருக்கு இந்த 2p க்கு வர்க்கம் இருக்கு அப்ப அதுவும் கேன்சல் மிச்சம் என்ன இருக்கு இடத்துல x வர்க்கம் இந்த இருக்குது இந்த வர்க்கம் வந்து இருக்குது இடத்துல அப்ப x வர்க்கம் ரைட் கீழ 1 - x ന്റെ வர்க்கம் கீழ 1 - x ന്റെ வர்க்கம் இன்டு இவர்ட்ட என்ன இருக்கு இவர்ட்ட இன்னைக்கு பாருங்க இந்த ரெண்டு கேன்சல் இந்த ரெண்டு கேன்சல் இவர்ட்ட என்ன இருக்கு x இருக்கு p இருக்கு x * p இன் கீழ இவர்ட்ட என்ன இருக்கு 2 சக x 2 சக x இப்ப நாங்க kp என்ன எடுக்கலாம் kp சமம் x வர்க்கம் * x கனம் * p இன் கீழ 1 - x வர்க்கம் into 2 சக x இப்படி என்ன செய்யலாம் ஆன்சர் எடுக்கும் இப்படி என்ன செய்யலாம் ஆன்சர் எடுக்கும் ரைட் நான் இப்போ ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன் இரண்டு முறைகள்ல என்ன செஞ்சிருக்கிறேன் செஞ்சு காட்டியிருக்கிறேன் ரைட் சோ சிலவங்களுக்கு முதலாவது மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக விளங்கும் சில பிள்ளைகளுக்கு இரண்டாவது மெத்தட் ஈஸியாக விளங்கும் இரண்டு மெத்தட்லயுமே கொஞ்சம் வேலைகள் இருக்குதான் இரண்டு முறைகள்லயும் கொஞ்சம் வேலைகள் இருக்குதான் முதலாவது மெத்தட்ல கொஞ்சம் வேலை கூடத்தான் இதுல வேலை குறையத்தான் ரைட் சோ உங்களுக்கு வழங்கியிருக்கும் எது லேசான முறை என்று சொல்லி இதுல நீங்க தான் சூஸ் பண்ணணும் இல்லையா ஃபைனல் எக்ஸாம்ல ரெண்டு ஐடியாஸ்க்கு நாங்க பழக்கப்பட்டிருக்கணும் சோ உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல குயிக்காக நீங்க ஆன்சர் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட் என்ன செய்யணும் சூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும் ரைட் இந்த கேள்விக்கு வர வழியில் இந்த ரெண்டு மெத்தட்ல நாங்க இப்படி அணுகித்தான் ஆன்சர் எடுக்கணும் இல்லையா ரைட் சோ தெளிவாக நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க சரியா